டெட் டிஆர்பி சைக்காலஜி. பிறப்புக்கு பிந்தைய நிலையின் 5ஆம் பருவம் தளர்வு பருவம். பிறப்புக்கு பிந்தைய நிலையின் 5ஆம் பருவம் தளர்வு பருவம். தளர்வு பருவத்தின் வயது நிலை 50 முதல் 60 வயது வரை. தளர்வு பருவத்தின் வயது நிலை 50 முதல் 60 வயது வரை. பிறப்புக்கு பிந்தைய நிலையின் 6வது பருவம் முதுமை பருவம். பிறப்புக்கு பிந்தைய நிலையின் 6வது பருவம் முதுமை பருவம். முதுமை பருவத்தின் வயது நிலை 60 வயதிலிருந்து இறப்பு வரை. முதுமை பருவத்தின் வயது நிலை 60 வயதிலிருந்து இறப்பு வரை. சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் யூரி ஃப்ரான் பெர்ன்பிரெனர். சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் யூரி ஃப்ரான் பெர்ன்பிரெனர். இயற்கை மற்றும் செயற்கை ஆகியவற்றிற்கு இடையேயான சமநிலையை வலியுறுத்தியவர் யூரி ஃப்ரான் பெர்ன்பிரெனர். இயற்கை மற்றும் செயற்கை ஆகியவற்றிற்கு இடையேயான சமநிலையை வலியுறுத்தியவர் யூரி ஃப்ரான் பெர்ன்பிரெனர். சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டின்படி குழந்தையைச் சுற்றிலும் 4 பொதுமைய வட்டங்கள் உள்ளது என கூறியவர் யூரி ஃப்ரான் பெர்ன்பிரெனர். சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டின்படி குழந்தையைச் சுற்றிலும் 4 பொதுமைய வட்டங்கள் உள்ளது என கூறியவர் யூரி ஃப்ரான் பெர்ன்பிரெனர். சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டின்படி குழந்தையைச் சுற்றிலும் உள்ள 4 பொதுமைய வட்டங்கள் ஒவ்வொன்றும் குழந்தையை பாதிக்கும் வேறுபட்ட காரணியை குறிக்கும் என்று கூறியவர் யூரி ஃப்ரான் பெர்ன்பிரெனர். சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டின்படி குழந்தையைச் சுற்றிலும் உள்ள 4 பொதுமைய வட்டங்கள் ஒவ்வொன்றும் குழந்தையை பாதிக்கும் வேறுபட்ட காரணியை குறிக்கும் என்று கூறியவர் யூரி ஃப்ரான் பெர்ன்பிரெனர். சமூகவியல் என்பது தனி மனிதனின் நடத்தையை புரிந்து கொள்ள உதவும் கல்வி உளவியலின் ஒரு பிரிவாகும். சமூகவியல் என்பது தனி மனிதனின் நடத்தையை புரிந்து கொள்ள உதவும் கல்வி உளவியலின் ஒரு பிரிவாகும். சமூகவியல் நுட்பம் மொரேனோ என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. சமூகவியல் நுட்பம் மொரேனோ என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. சமூகவியல் நுட்பம் ஜென்னிங் என்பவரால் மாணவர்களின் வகுப்பறை சூழ்நிலைகளில் பொருத்தமான முறையில் பயன்படுத்தப்பட்டது. சமூகவியல் நுட்பம் ஜென்னிங் என்பவரால் மாணவர்களின் வகுப்பறை சூழ்நிலைகளில் பொருத்தமான முறையில் பயன்படுத்தப்பட்டது. சமூகவியல் முறையை வரைபடமாக காட்டுவது சமூக உறவு விளக்கப்படம். சமூகவியல் முறையை வரைபடமாக காட்டுவது சமூக உறவு விளக்கப்படம். சமூகவியல் என்பது ஒரு குழுவில் உள்ள தனிநபர்களுக்கு இடையேயான சமூக உறவுகளை விவரிக்கும் ஒரு நுட்பமாகும் என கூறியவர் ஜான் டபிள்யூ பெஸ்ட். சமூகவியல் என்பது ஒரு குழுவில் உள்ள தனிநபர்களுக்கு இடையேயான சமூக உறவுகளை விவரிக்கும் ஒரு நுட்பமாகும் என கூறியவர் ஜான் டபிள்யூ பெஸ்ட். சமூகவியல் பற்றிய நுட்பங்கள் யாரென்று கண்டுபிடித்தல் நுட்பம், தேர்ந்தெடுக்கும் நுட்பம். சமூகவியல் பற்றிய நுட்பங்கள் யாரென்று கண்டுபிடித்தல் நுட்பம், தேர்ந்தெடுக்கும் நுட்பம். சமூக எதிர்பார்ப்புகளுடன் கூடிய பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் என கூறியவர் ஹேவிகர்ஸ்ட். சமூக எதிர்பார்ப்புகளுடன் கூடிய பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் என கூறியவர் ஹேவிகர்ஸ்ட். ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அல்லது வயதில் வளர்ச்சிசார் செயல்கள் ஏற்படுகின்றன என கூறியவர் ஹேவிகர்ஸ்ட். ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அல்லது வயதில் வளர்ச்சிசார் செயல்கள் ஏற்படுகின்றன என கூறியவர் ஹேவிகர்ஸ்ட். வளர்ச்சிசார் செயல்கள் வெற்றிகரமாக இருக்குமாயின் மகிழ்ச்சியையும் பின்னர் வரப்போகும் செயல்களின் வெற்றியை அளிக்கும் என கூறியவர் ஹேவிகர்ஸ்ட். வளர்ச்சிசார் செயல்கள் வெற்றிகரமாக இருக்குமாயின் மகிழ்ச்சியையும் பின்னர் வரப்போகும் செயல்களின் வெற்றியை அளிக்கும் என கூறியவர் ஹேவிகர்ஸ்ட். வளர்ச்சிசார் செயல்களில் தோல்வி ஏற்பட்டால்
மகிழ்ச்சியின்மையும் அடுத்து எழும் செயல்களில் தோல்வியும் கிட்டும் என கூறியவர் ஹெவிகஸ்ட். வளர்ச்சிசார் செயல்களில் தோல்வி ஏற்பட்டால் மகிழ்ச்சியின்மையும் அடுத்து எழும் செயல்களில் தோல்வியும் கிட்டும் என கூறியவர் ஹெவிகஸ்ட். வளர்ச்சிசார் செயலாக குழந்தை பருவம் முடிவதற்குள் தங்களது குழந்தைகள் படிக்க, பேச, எழுத கற்பது எல்லா சமுதாயத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ச்சிசார் செயலாக குழந்தை பருவம் முடிவதற்குள் தங்களது குழந்தைகள் படிக்க, பேச, எழுத கற்பது எல்லா சமுதாயத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ச்சிசார் செயலில் முதிர்ச்சியடைதலின் விளைவாக சிறு குழந்தை நடக்க கற்றல். வளர்ச்சிசார் செயலின் முதிர்ச்சியடைதலின் விளைவாக சிறு குழந்தை நடக்க கற்றல். வளர்ச்சிசார் செயலின் பண்பாட்டு செல்வாக்குக்கு எடுத்துக்காட்டு குழந்தை படிக்க, எழுத கற்றல். வளர்ச்சிசார் செயலின் பண்பாட்டு செல்வாக்குக்கு எடுத்துக்காட்டு குழந்தை படிக்க, எழுத கற்றல். வளர்ச்சிசார் செயலின் தனிப்பட்டோரின் மதிப்புகள் அவாக்களுக்கு எடுத்துக்காட்டு வாழ்க்கை தொழிலை தேர்ந்தெடுத்தல். வளர்ச்சிசார் செயலின் தனிப்பட்டோரின் மதிப்புகள் அவாக்களுக்கு எடுத்துக்காட்டு வாழ்க்கை தொழிலை தேர்ந்தெடுத்தல். குளவி பருவம் பிள்ளை பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் பேச கற்றுக்கொள்ளுதல், திட உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், உடல் கழிவுகள் வெளியேறுவதை கட்டுப்படுத்துதல். குளவி பருவம் பிள்ளை பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் பேச கற்றுக்கொள்ளுதல், திட உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், உடல் கழிவுகள் வெளியேறுவதை கட்டுப்படுத்துதல். குளவி பருவம் முன் பிள்ளை பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் பாலியல் வேறுபாடுகளை கற்றுக்கொள்ளுதல். குளவி பருவம் முன் பிள்ளை பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் பாலியல் வேறுபாடுகளை கற்றுக்கொள்ளுதல். குளவி பருவம் முன் பிள்ளை பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் பெற்றோருக்கும் உடன் பிறந்தோருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றல். குளவி பருவம் முன் பிள்ளை பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் பெற்றோருக்கும் உடன் பிறந்தோருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றல். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.